Hello guys, வணக்கம். Welcome to yet another video of CA Bros. This is CA Shashadri this side and திஸ் இஸ் ஏ அருண் அன்பு. ஓகே சொல்லுங்க ப்ரோ. சேஷாத்ரி, நம்ம இன்னைக்கு என்ன நிறைய இன்னைக்கு வந்து என்ன விசேஷம்? பசங்களுக்கு பிளான் வச்சிருக்கோம். ஓகே, அதை இன்னைக்கு அப்படியே உடைச்சிடலாமா? சொல்லுங்க. என்ன நீங்க பெருசா என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? பசங்க ஆர் eagerly waiting. ம். இன்னைக்கு வேற ரிசல்ட்ஸ் வேற கரெக்ட் வந்திருக்கு. கரெக்ட் So please they are waiting கரெக்ட். for அதுக்கு முன்னாடி motivation. வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் 4 எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கும், ரொம்ப நாள் வெயிட் பண்ண ரிசல்ட் வந்திருக்கும். ஃபவுண்டேஷன் இன்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ பாஸ் ஆன எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்கிராட்ஸ். ஓகே, இப்ப செகண்ட் கேட்டகரிக்கு வருவோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, மெயினா இந்த வீடியோ அவங்களுக்காக தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் கண்ணா, ஆல் தி பெஸ்ட். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்குங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, 2 நாள் ரொம்ப ஜாலியா இருங்க. அதுக்கப்புறம் என்னது ஃபைனல், அதுக்கப்புறம் இன்டர்லாம் வந்து யோசிச்சுக்கலாம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரிக்கு வருவோம் கண்ணா. அதாவது அவங்க வந்து ஃபெயில் ஆகல, அவங்களோட சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு. ஓகேவா? Correct. எனக்கு புரியும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு பதட்டம் கூட இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்க்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் தான் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இன்னும் ஒரு ஆதங்கத்தோட இருப்பாங்க, என்னடா அது நான் இவ்வளவு நல்லா படிச்சேன் இன்னுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த எல்லா பசங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா அழுவுங்க, பிரச்சனையே இல்லை. ஓகேவா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் அப்பதான் குறையும். சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல எஃபர்ட் போட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் வந்திருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா சிஏ ஜர்னில பார்ட் அண்ட் பார்சல்னு வச்சுக்கோங்களா. எல்லாரும் இப்ப பாஸ் ஆகுறவங்க தான் எல்லாம் படிச்சாங்க, ஃபெயில் ஆகுறவங்க ஒன்னும் படிக்கல அப்படின்னு இல்ல. லக்கும் சில ஃபேக்டர் இருக்கும். மேபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக் இல்லாம இருந்திருக்கலாம். சோ நல்ல எஃபர்ட் போட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் கிடைச்சிருக்காது. ஓகேவா? நல்லா ஃபீல் பண்ணி அழுவுங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரமா சாப்பிட்டு போய் தூங்கிடுங்க. ஓகேவா? பட் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா எழுந்துச்சு என்ன பண்ணணும்னா, அதே வேகம் இல்ல, அதோட எக்ஸ்ட்ரா வேகத்துல ஓடணும் கண்ணா. இங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் போய்க்கினே இருக்கிறதுக்கு காரணம், ஒன்ஸ் ரிசல்ட்ல ஃபெயில்னு வந்த உடனே அவங்க ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க, அவங்க மனசோர்வு வந்துடும். ஓகேவா? அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் இப்ப நானும் சேஷாத்ரி என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்து, டெஸ்ட் வச்சு, மென்டர்ஷிப் கொடுத்து, இப்ப எப்படி சொல்றது, ஒரு பிரதரா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்க போறோம். நீங்க கேட்கலாம், இல்ல சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, என்னாலே வந்து மறுபடியும் படிக்க முடியாதா, இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் தான் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல கண்ணா. சில பேருக்கு கிளாரிட்டி இருக்கும். ஓகேவா? ஓகேடா மிஸ் ஆயிடுச்சு, என்னது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 60 நாள் இருக்கா, பக்காவா நான் எப்படி அடிச்சு தூக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு சில பேருக்கு கிளாரிட்டி இருக்கும். பக்கா சூப்பர். அந்த மாதிரி பசங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி சொல்றது, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம போயிடுவீங்க. பட் எனக்கு தெரியும் நிறைய பேர் பசங்க, சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியரே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. பட் அந்த மாதிரி பசங்க எல்லாம் ரொம்பவே லோவா இருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி சொல்றது, ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு நல்ல பிளான் போடுறதுக்கு, அப்படி இல்லைன்னா மறுபடியும் எழுந்துச்சு ஓடுறதுக்கு அவங்களோட மைண்ட் ரெடியா இருக்காது. சோ அதுக்காக தான் நாங்க என்ன பண்ண போறோம், ஹெல்ப் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நாங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ் ரிலீஸ் பண்ண போறோம். ஓகே, ஒரு டெஸ்ட் சீரிஸ் ரிலீஸ் பண்ண போறோம். பிளஸ் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு கொடுக்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸ் வந்து லோவா இருக்கு, ஹையா இருக்குது அப்படின்னா நாங்க அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேஷாத்ரி இன்டெப்தா சொல்லுவாரு. ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் இதோட ஃபீஸ் எப்படி இருக்க போகுது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட கரெக்ஷன் எப்படி இருக்க போகுது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்ன பெனிஃபிட் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். சேஷாத்ரி. எஸ், வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன் பசங்களுக்காக வி ஆர் ஆர்கனைசிங் a dedicated test series. Test series மட்டும் இல்லைங்க, it will be a weekly test series along with mentoring and பக்கா டைம் டேபிள். ஸோ இதை வந்து மெயினாக நாங்கள் டார்கெட் பண்ணுறது வந்து ஃபவுண்டேஷன் பசங்க தான். அவங்களுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதோட பேசிஸ் தான் நாங்கள் இன்டர் ப்ரொசீட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபவுண்டேஷன் பசங்க மெயினாக நல்லா காதை கொடுத்து கேளுங்க. நீங்க அன்சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா வரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் a matter of time. You may be delayed but never be denied. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் டெஸ்ட் சீரீஸ் சொல்லும் போது முதல்ல நமக்கு தெரியும் 4 பேப்பர் இருக்குது சிஏ ஃபவுண்டேஷன்ல. நம்ம முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் ஆன லோ அண்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த 2 பேப்பர் தான் பேசிக்கலி கேம் சேஞ்சர் பேப்பர். ஏன்னா இது ரெண்டும் நீங்க நல்லா ஒரு 60 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிறது வந்து ஒரு 90% உறுதியாயிடும். ஸோ அதனால எம்சிக்யூ பேப்பர்ஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் நாங்கள் வைக்க போறது இல்லை. இப்போ முதல் கட்டமாக we are planning only for law and accounts which are the 2 descriptive papers. இப்போ டெஸ்ட் சீரீஸோடு நம்ம வந்து எப்படி அதை பர்ச்சேஸ் பண்ணணும், அதோடைய ப்ரொசீஜர்ஸ் என்னது சொல்லிட்டு நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுவோம். ஐ வில் டெல் யூ த ப்ரொசீஜர் ஃபார் பையிங் இட். நான் இப்போ என்ன சொல்ல போறேன் கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரீஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நீங்க அதை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு நீங்க
வேணாமா, வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, நீங்க தீர்மானம் பண்ணலாம். சரிங்களா? சோ இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் இந்த ஆஃபர் வந்து we are opening only till March 8th. யாரெல்லாம் நீங்க இதுல வந்து இதுல வந்து வாங்கணும் ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல வந்து we are planning to buy this test series அப்படி பிளான் பண்றீங்க வந்து மார்ச் 8க்குள்ள நீங்க வாங்கிடுங்க. அது எப்படிங்க எல்லாமே நான் பக்காவா சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா காமா உட்காந்து கேளுங்க. இப்போ நம்ம லா அண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த ரெண்டு பேப்பர் தான் சொன்னோம். நம்ம கையில எவ்வளவு மந்த் இருக்குது? மார்ச் மந்த் ஆல்ரெடி ஒரு 5 days போயிடுச்சு. சரியா? சோ மார்ச், ஏப்ரல் அண்ட் மே 15 தான் உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ வி ஆர் ஹேவிங் டெடிகேட்டடா ஒரு 70-75 days இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, மார்ச் 15th இருந்து we will start this conducting exams. every week ஒவ்வொரு வாரம் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். தட் இஸ் எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு வாரம் லா, ஒரு வாரம் நெக்ஸ்ட் வாரம் அக்கவுண்ட்ஸ், ஒரு வாரம் லா, நெக்ஸ்ட் வாரம் அக்கவுண்ட்ஸ். அப்படி மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்த்ல we will be conducting unit exams. ஒவ்வொரு வாரம் வந்து எந்தெந்த யூனிட்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டோம். ஸோ அந்த டைம் டேபிளோட அடிப்படையில நீங்க டெய்லி ஒரு 3 hours to 4 hours நாங்க சொன்ன அந்த டைம் டேபிள் அடிப்படையில அந்த சப்ஜெக்ட், இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க, லாவும் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. மேக்ஸும் எக்கனாமிக்ஸும் கோட்டை விட்டுறாதீங்க. ஸோ நீங்க மேக்ஸும் படிக்கணும், எக்கனாமிக்ஸும் படிக்கணும், எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். அதனால தான் நாங்க இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ மார்ச்ல நான் சொன்ன மாதிரி வீல் ஸ்டார்ட் ஃப்ரம் மார்ச் 15. ஸோ மார்ச்ல வந்து 3 யூனிட் எக்ஸாம் நடக்கும். ஏப்ரல் பொறுத்த மட்டும் யூல் பி ஹேவிங் 4 யூனிட் எக்ஸாம் அண்ட் மேல வந்து யூல் பி ஹேவிங் 2 mock எக்ஸாம். ஸோ இப்போ ஒரு வாரம் லோனா நெக்ஸ்ட் வாரம் அக்கௌண்ட்ஸ், ஒரு வாரம் லோனா நெக்ஸ்ட் வாரம் அக்கௌண்ட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கேட்டீங்கன்னா, லோ மட்டும் போதும்னா நீங்க லோ மட்டும் வாங்கிக்கீங்க. யூல் பி ஹேவிங் 4 யூனிட் எக்ஸாம்ஸ் அண்ட் 1 mock எக்ஸாம்ஸ். சார் எனக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் போதும் கேட்டீங்கன்னா, யூ வில் பி ஹேவிங் 3 அக்கௌண்ட்ஸ் யூனிட் எக்ஸாம் அண்ட் 1 mock எக்ஸாம். சார் என்ன சார் நீங்க ரொம்ப கம்மியா டெஸ்ட் வச்சிருக்கீங்களே? ஏங்க நம்ம கையில டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த டைம்ல நம்ம ஃபுல் போர்ஷனும் முடிக்கணும், அட் சேம் டைம் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்ஸ் ஆல்சோ படிக்கணும் இல்ல நீங்க. சோ அதனால தான் நாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இது கொண்டு வந்திருக்கிறோம். டெஸ்ட்னு சொல்லும்போது இட் வில் பி a பக்கா டெஸ்ட். இந்த டெஸ்ட், இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் மேட் பை நானும் அருணும். நாங்க நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கிறோம். நமக்கு இதுக்காக டெடிகேட்டடா 2 வேல்யூவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எவ்ரி வாரம் ஒவ்வொரு வாரம் வந்து அந்த அந்த வாரம் நீங்க என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆல்ரெடி அந்த உங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப், யாரெல்லாம் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து வாங்கிருக்கீங்களோ அவங்கள வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வாரம் நீங்க என்ன படிக்கணும்னு சொல்லி நானா லா, அருணா அக்கௌண்ட்ஸ் வந்து போட்டுருவாரு. சரிங்களா? நீங்க அதோட அடிப்படையில சீரியஸா உட்காந்து படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க சொன்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து கம்பெனிஸ் ஆக்ட், எல்எல்பி ஆக்ட், ஐஆர்எஃப், இந்த 3 சாப்டர் படிங்க நான் சொல்றேன் வச்சுக்கோங்க. இந்த 3 சாப்டர் நீங்க படிக்கணும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வாரம் நீங்க படிக்கணும். இதுல வந்து வீக்லி ஒன் வி வில் பி கீப்பிங் ஒன் மென்டரிங் செஷன், ஒரு 1.5 hours மென்டரிங் செஷன். என்னெல்லாம் ஏரியாஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், ஈவன் வி வில் பி கீப்பிங் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அலாங் வித் திஸ் மென்டரிங் செஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நீங்க ஒன் டைம் எழுதிட்டீங்கல்ல, ஸோ கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ ஜஸ்ட் நீட் தட் ஃபைனல் புஷ் ஃப்ரம் சம்வன் which will help you to score more in the upcoming May exam. So வாரம் இந்த எக்ஸாம் வைக்கும்போது வாரம் நம்ம என்ன படிக்கணும் சொல்லிடுவோம். வில் பி கீப்பிங் a mentor session also. everything will be updated in that WhatsApp group. நம்ம வேல்யூவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வாரம் சனிக்கிழமை மத்தியானம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. நம்ம டைமும் சொல்லிடுவோம், எவ்வளவு டைம் நீங்க எடுத்துக்கணும் சொல்லிட்டு. நீங்க உங்க வீட்டுல நீங்க டைம் வச்சு நீங்க எழுத வேண்டியது உங்க டியூட்டி. ஏன்னா உங்க வீட்டுக்கு எங்களால வர முடியாது, அது சரிதானே? சோ அதனால நாங்க சொல்ற டைமிங்குள்ள நீங்க எழுதி நீங்க வந்து அந்த கூகுள் ஃபார்ம், வில் பி ஆல்சோ கிவிங் யூ தி கூகுள் ஃபார்ம் ஒன்ஸ் வி கண்டக்ட் தி எக்ஸாம்ஸ். சோ நீங்க அதுல எழுதி ப்ராப்பரா நீங்க ஐசிஏஐ எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே சீரியஸ்னஸோட நீங்க எழுதி அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, நாங்க எங்க கையில் இருக்கிற வேல்யூவர்ஸ் டீம் வந்து 3 to 4 daysக்குள்ள கரெக்ட் பண்ணி ரிமார்க்ஸோட கொடுத்துருவாங்க. which will really help you to self analyze and improvise. even சில பேப்பர்ஸ் வி அண்ட் நானும் அருணும் கொஞ்சம் நாங்க ஃபுல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அருண் வந்து டைட்டான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டில் வி ஆர் மார்னிங் 9 to 6 நாங்க ரொம்ப பிஸி. ஆனாலும் we might also correct some papers. so நாங்க இது என்ன பண்ணுவோம்னா, அந்த கொஸ்டின் அந்த நீங்க எழுதுற ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி செக் பண்ணி நாங்க ரிமார்க்ஸ் கொடுப்போம். நாங்க மென்டர் செஷன் வைக்கும்போது இதோட அடிப்படையில் நீங்க என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் சொல்லி எல்லாமே கொடுப்போம். so it's a not only test series, it's a பக்கா full package. அதாவது டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், வாரம் என்ன படிக்கணும் சொல்லிடுவோம், மென்டரிங் செஷனும் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன் ஆல்சோ will be there along with this mentoring session. so இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் இதை வந்து ஃப்ரீயா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கையில வேல்யூவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த வேல்யூவர்ஸ் வந்து they are valuing it and we are also dedicating our time for that. so அதனால வந்து for this test series we have kept a very 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 nominal price. எப்படி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா,
இப்போ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்க வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லா மட்டும் போதும் ஆர் அக்கவுண்ட்ஸ் மட்டும் போதும் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 399 மட்டும்தான். இப்போ நீங்க ரெண்டுமே சார் எனக்கு லாவும் வேணும் அக்கவுண்ட்ஸும் வேணும் சொன்னீங்கன்னா இட் வில் பி 599. ஸோ நீங்க அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் சார், யாரு எங்க ஜிபே பண்ணணும், நம்ம எப்படி அதுக்கு கோர்ஸுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் கேட்டீங்கன்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நாங்க கொடுப்போம், நாங்க பின் பண்ணி வைக்கிறோம், கண்டிப்பா நீங்க அதை பாருங்க. ஸோ என்னன்னா இதுல வந்து கொஞ்சம் காஸ்ட் இஸ் இன்வால்வ் பிகாஸ் வேல்யூவர்ஸ் இருக்கிறாங்க, நாங்க எங்க டைம் டெடிகேட் பண்றோம். ஸோ அதனால இட்ஸ் வெரி வெரி நாமினல் காஸ்ட் பிகாஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்ல, யூ வில் பி கெட்டிங் திஸ் மென்டரிங், நம்ம வந்து டவுட் கிளியரிங் இருக்கும், உங்களுக்கு ரிமார்க்ஸும் கொடுப்போம். அண்ட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சார் with respect to test series ஆகட்டும், with respect to timetable ஆகட்டும், with respect to any queries, you can either WhatsApp me or Arun. We both are always available. நாங்க sometimes if we don't reply fast, we will surely reply as soon as possible. நாங்க கண்டிப்பா we are here to solve all your queries. So எனக்கு இவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்குதுங்க. டெஸ்ட் சீரிஸ் நீங்க வாங்கும்போது லால வந்து 4 யூனிட் எக்ஸாம் 1 மாக் எக்ஸாம் இருக்கும். அக்கவுண்ட்ஸ்ல வந்து 3 யூனிட் எக்ஸாம் அண்ட் 1 மாக் எக்ஸாம் இருக்கும். இது எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா மார்ச்ல 3 வாரம், ஏப்ரல்ல 4 வாரம் அண்ட் மே ஃபர்ஸ்ட் வீக்ல மாக் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல்ல வந்து இட் வில் பி யூனிட் எக்ஸாம் லைக் 40 மார்க்ஸ் எக்ஸாமா இருக்கும். மே பொறுத்த மட்டும் இட்ஸ் ஏ மாடல் எக்ஸாம் மாக் எக்ஸாம் விச் வில் பி 80 to 100 மார்க்ஸ்க்குள்ள இருக்கும். நாங்க சொல்ற டைம் டேபிள் அடிப்படையில பக்காவா நீங்க படிச்சு நாங்க கொடுக்குற மென்டர் செஷனை ப்ராப்பரா நீங்க யூட்டிலைஸ் பண்ணி சீரியஸா உங்களுடைய பெஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா I guarantee you guys, this will really help you to fetch more marks in the upcoming examination. This is what I have to tell you with respect to test series. நீங்க வாங்குறதும் வாங்காததும் உங்க கையில, ஆனா வாங்கினா அதுக்குண்டான பெனிஃபிட் இருக்கும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க டெஸ்ட் சீரிஸ்லாம் வேணாங்க நீங்களே படிச்சுங்க அப்படி நிறைய பேர் சொல்ற பேர் உண்டு. ஏங்க ஐ ஆம் நாட் எகெயின்ஸ்ட் இட், ஐ ஆம் நாட் கிரிட்டிசைசிங் இட் ஆல்சோ. ஐ ஆம் நாட், ஏன்னா நான் படிச்ச அகாடமியில அவங்க டெஸ்ட் கனெக்ட் பண்ணாங்க, அவங்க கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, நான் நிறைய எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணனால தான் எனக்கு வந்து லோ ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆகணும் வாட் எவர் இட் இஸ் எனக்கு வந்து ரொம்ப கிரிப்பா இருக்கிற காரணம் வந்து நான் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் அருண் ஆல்சோ வில் அட்மிட் டு தட் பிகாஸ் அருண் மைட் ஆல்சோ ஹேவ் ரிட்டன் லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ். அதனால தான் அருணுக்கும் நல்ல மார்க்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான் பிகாஸ் இட்ஸ் வெரி நாமினல் பிரைஸ் ஒன்னு. அண்ட் பக்கா டைம் டேபிள், பக்கா வேல்யூவேஷன் அண்ட் பக்கா கைடன்ஸ் ஆல்சோ வில் பி மேட் அவைலபிள் ஃபார் யுவர் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் which will really be a game changer. For further doubts you can very well WhatsApp us. Do see the comment box and description box for the complete details for purchasing it. அருண், நான் ஒரு தெளிவாக ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்டேன் நம்புறேன். இனி நான் பேச விரும்பல ஏன்னா ஐ ஹவ் given the structure. Yes or no, Arun? கரெக்ட். ஆக்சுவலா வந்து மோஸ்டா எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணியாச்சு. எவ்வளவு ஃபீஸ், எவ்வளவு எக்ஸாம், என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என் சைட்ல இருந்து ஜஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறது, நிறைய பேருக்கு கேட்கலாம் என்னதுன்னா என்ன சரி இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல, ஓகேவா? நிறைய பேர் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணி பாஸ் ஆகுறாங்க, அட்டன் பண்ணாம பாஸ் ஆகுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த இனிஷியேட்டிவ் நாங்க எதுக்காக மெயினா எடுத்துருக்கோம்னா, எங்களுக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணாங்க, ஓகேவா? அதெல்லாம் பார்க்கும்போது தான் சரி ஓகே என்னடா இது எப்படி சொல்றது, ஒரு கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரா இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு வழி இருந்தா அழகா நடந்து போவாங்களே. இவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது அந்த ஆர்வம் இருக்கு, நல்ல குடுக்கணும் ஓடணும்னு வெறி இருக்கு, ஆனா வழி மட்டும் அவங்களுக்கு தெரியல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்க வழியை தான் வந்து காட்டுறோம், ஓகேவா? நாங்க எதுவும் இப்ப சொல்லிலாம் தர போறது இல்ல. அதுக்கெல்லாம் ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய மேரத்தான் போட்டாச்சு. நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கீங்கன்னா அந்த மேரத்தான்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நீங்க பண்ணலாம். பட் என்னதுன்னா நிறைய பேர் ஃபவுண்டேஷன்ல ரொம்ப சின்ன சின்ன பசங்க, ஓகேவா? திறமை இருந்தாலும் ஒரு வழிகாட்டுதல் இல்லாம தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது பாதையை மாத்தி போவாங்க. சோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் காட்டணும். இந்தாடா இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இருக்கா, பயப்படாத பிரிச்சுக்கோ. இந்த 3 மாதம் போதுமாச்சு, இந்த 3 மாதத்துல இப்படி பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எப்படி சொல்றது ஸ்ட்ரக்சரா பிரிச்சிருக்கோம், ஓகேவா? சும்மா டிவைடர் பை 3 அப்படிலாம் இல்ல, ஓகே? இந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ல எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாப்டர் இருக்கு. ஹை இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஏ கேட்டகரி சாப்டர், அதை 3ஆ பிரி. அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து பி கேட்டகரி, சரி ஓகே இது பசங்களுக்கும் ஈஸியா இருக்கும், மார்க்கும் வரும், அதை பிரி. அதுக்கப்புறம் சி கேட்டகரி எவ்வளவு, அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்க ரொம்ப நல்ல பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஓகே 33% பிரிச்சிருக்கோம். லாபம் வந்து பாத்தீங்கன்னா 25% பிரிச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சயின்டிபிக்கா நாங்க பிரிச்சு பிளஸ் வந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வச்சு
ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறோம் கண்ணா. இன்கேஸ் நீங்க ரொம்ப ஃபீலா ஆகுறீங்க, எப்படி சொல்றது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் ரொம்ப வந்து லாஸ்ட் அவுட்டா வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து டெஸ்ட் சீரிஸ் வாங்கலாம். ஓகேவா? சோ அவ்வளவுதான், மோரல்லஸ் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அண்ட் கரெக்டா? அது மட்டும் இல்ல, நான் ஆகட்டும் அருண் ஆகட்டும், வி போத் ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள். யாரு வேணா மெசேஜ் பண்ணா நாங்க கண்டிப்பா reply ம், பண்ணுவோம். ஸோ ம், ம், உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் திடீர்னு எங்க கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் பொறுத்த ம், மட்டும் இப்பவே சொல்லிடுறேங்க. நாங்க நெச்சமா சொன்னோம்னா, அருண் வந்து அவர் சேனல்ல எல்லாத்தையும் ஃபவுண்டேஷன் பொறுத்த மட்டும் அக்கௌண்ட்ஸ் லோ எல்லாம் போட்டிருக்காரு. சிஏ ப்ரோஸ் சேனல்ல ம், நான் வந்து லோ பொறுத்த மட்டும் கொஸ்டின் டிஸ்கஷன் ஒரு 3 வீடியோ, ஏன் கொஸ்டின் டிஸ்கஷன்ல தான் கொஸ்டின் வந்திருக்குது லோ எக்ஸாம் பொறுத்த மட்டும். அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ம், நிறைய பேர் நீங்க மெசேஜ் பண்ணீங்க. சார் எனக்கு லால வந்து 50 வந்துச்சு, லால 60 வந்துச்சு, நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சு. எனக்காகட்டும் அருணுக்காகட்டும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்ன சொல்றது, நாங்க சொல்ற விஷயங்கள் அட்லீஸ்ட் நீங்க கேட்குறீங்க, அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்றீங்க. ஸோ அதனால தான் உங்களால வந்து இவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்க முடியுது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் நீங்க ம், வாங்குங்கன்னு சொன்னாங்க, கம்பல் பண்ணவே மாட்டோம். இட்ஸ் யுவர் விஷ். இஃப் யூ பை, ம். இட் வில் பி a குட் சப்போர்ட் ஃபார் உங்களுக்கு. யாரும் இருப்பாங்க பேக்ல, ஓகே இவங்க இருக்கிறாங்க சொல்லி நீங்க கொஞ்சம் பயப்பட்டு படிப்பீங்க. ஸோ யூ won't, நீங்க வந்து கரெக்ட். ரிலாக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம கையில டைம் இல்லைங்க. அப்கமிங் மே, நீங்க இப்போ கரெக்டா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால மே எக்ஸாம் பக்காவா ஃபுல், நாட் ஈவன், அதாவது இப்போ சொல்றேன் ஒரு கான்செப்ட் என்ன சொல்றது ஒமிட் பண்ணணும், படிக்க வேணாம் அந்த ஒரு மைண்ட் செட்ல உட்காராதீங்க. In the test series we'll be covering all the chapters with respect to accounts and law. எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் இல்ல. இட் டசன்ட் மீன் தட் அது படிக்க ம், கூடாதுன்னு இல்ல. நீங்க அந்த ஒரு வாரம், ம், எக்ஸாம்பிள் ஒரு வாரம் நான் லோல 4 சாப்டர் படிக்க சொன்னேன்னா, காலையில 2 மணி நேரம் லோ படிங்க, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் 2 மணி நேரம் லோ படிங்க, அதுக்கப்புறம் மத்தியானம் உட்காந்து எக்கனாமிக்ஸ் மேக்ஸும் படிங்க. நீங்க எக்கனாமிக்ஸ் மேக்ஸுக்கு டைம் டேபிள் எங்களால கொடுக்க முடியாது ஆஸ் ஆஃப் நவ். இப்ப நாங்க டெடிகேட்டடா லோ அண்ட் அக்கௌண்ட்ஸ் இது ரெண்டும் நீங்க 60-60 எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் பக்கா. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்ல கரெக்ட். ஐ பிலீவ் தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 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 கைடன்ஸ் கிடைச்சு நம்புறேன். அண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த ப்ரொசீஜர் வி வில் ஷேர் இட் அப். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டிஸ்கிரிப்ஷன்ல டவுட்ஸ், இருக்கும். if you have any doubts you ம். can very well WhatsApp and messages. So அப்படின்னா கமெண்ட்ஸ் currently, கூட போடுங்க. இல்ல சார், எனக்கு இந்த ஆஸ்பெக்ட் எனக்கு புரியல, நீங்க வந்து டெஸ்ட் correct. கண்டக்ட் பண்றீங்க, பட் இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இது எல்லாமே கமெண்ட்ல நீங்க போடுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரிப்ளை பண்றோம். ஓகே. சீக்கிரம் தான். சிஎக்ஸாம் பொறுத்தவரை கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிளஸ் அது எப்படி பிரசென்ட் பண்றோம், எப்படி எழுதுறோம், அது ரொம்ப முக்கியம். தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சோ நீங்க டெஸ்ட் சீரிஸ் எடுத்து நல்ல டிசிப்ளின்டா எடுத்து எழுதி பாருங்க. சோ கண்டிப்பா ரிவார்டு உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். ஓகேவா? நன்றி வணக்கம். This is CA Bros. மாஸ் பண்றோம். பாஸ் பண்றோம். நன்றி guys. Thank you.